உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, அதை இறுதி வரை பேசு. பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என்கிறார் எமதுயர் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன். அதையே அவர் தம்பி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பெண்மையை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம் என்று கூறி சிறப்பாக கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். இந்த கட்சியில இருப்பதற்கே, அண்ணனின் தங்கையாக இருப்பதற்கே பெருமை கொள்கிறேன். உண்மையிலேயே மிக பெருமை கொள்கிறேன். நம்ம அக்கா கனிமொழி இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒண்ணு சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க எல்லாரும் இந்த கட்சியை விட்டு வெளியே வரணுமா? ஒரு நாள் அவங்க கட்சியில நாங்க போய் நிக்க முடியுமா? இதே போல பேசிட்டு இந்த மேடையை விட்டு இதே சத்தியாவா இறங்கி போக முடியுமா? அவங்க கட்சியில அவங்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. சொன்னது போல அவங்க கட்சி, அவங்க இருக்கிற அந்த பொதுக்கூட்டத்துல பெண் காவலருக்கு பாதுகாப்பு கிடையாது. ஒரு நாள் ஏக்கா நீங்க எல்லாம் வந்து இந்த கூட்டத்துக்கு வாங்க, இந்த கட்சிக்கு வந்து இருந்து பார்த்துட்டு பேசுங்க. இந்த கட்சியில பெண்களை எப்படி மதிப்பாங்க, எப்படி அண்ணன் தம்பில நடத்துவாங்கன்னு வந்து பார்த்துட்டு வாயை திறந்து பேசுங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசி மக்கள் மனதை சிந்தனையை மாற்றிடலாம் மட்டும் ஒருபோதும் கனவு கொள்ளாதீங்க. இந்த கட்சி எங்கள் அண்ணன் சீமான் எப்படி, நேற்று தான் ஒரு காணொளி பார்த்தேன். ஒரு தலைவர்னு ஒரு படம் ஒட்டி வச்சிருக்கு. அவர் வந்து எந்திரிச்சு போயிட்டாரு. அந்த பக்கத்துல உட்காந்து எல்லாரும் புகைப்படம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். என்னடா இது அப்படின்னு பார்த்தா, அப்படியே எங்க அண்ணன் வளர்த்து வச்சிருக்காரு எங்களை. இதுக்கு முன்னால பேசிட்டு போனாங்கள சின்ன சின்ன தம்பிங்க, எதை பேசினான்? மண்ணை காப்பாற்றணும், மலையை காப்பாற்றணும், மழை வேணும், தண்ணி வேணும், தப்பு நடந்தா தட்டி கேட்கணும். பேசினாடா இல்லையா எல்லா தம்பியும்? அப்படிப்பட்ட கூட்டத்தை, அப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் எங்கள் அண்ணன். அதனால ஒருபோதும் அடக்கி உடக்கி தமிழ் தேசியம் என்ற பெருங்கனவை, உண்மையிலேயே நம் தாத்தா மாப்போசியில இருந்து சிப்பா ஆதித்தனார் அவர்கள் இருந்து தமிழ் தேசியத்தை படைக்கணும்னு சொல்லி அடிமை விலங்கை உடைச்சி எங்களை எல்லோருக்கும் நல்ல அறிவை கற்பித்து தமிழ் தேசிய எழுச்சியை இனி ஒரு கற்பித்துக் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதனால யாரு நினைச்சாலும் 2026 எங்கள் அண்ணன் சீமான் அரியணை ஏறப்போவதை யாராலும் தடுக்க முடியாது. எங்க ஊருக்கு வந்தாரு நம்ம முதல்வர், திருநெல்வேலி வந்தாங்க தெரியுமா? வந்து இருட்டு கடையில அல்வா சாப்பிட்டாங்க. அல்வா சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாருக்கும் அல்வா கொடுத்துட்டு போயிட்டாங்க. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் உட்கார்ந்து போராட்டம் நடத்தாங்க. அவங்கள போய் பார்க்கல, அவங்கள பார்க்கறதுக்கு நேரமும் கொடுக்கல. அவங்க இன்னைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை எடுத்து இவங்களால நடத்த முடியாது, அரசு எடுத்து நடத்தாது. ஆனா அரசு என்ன நடத்தும்? சாராய கடை நடத்தும். அரசால சாராய கடை நடத்தும். ஆனா மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர் அந்த தோட்டத்தை எடுத்து நடத்தி அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொடுக்காது. இது போட்டுதான் இங்க அரசு எந்த இடத்திலும் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் தொடர்ந்து களத்தில் நிற்கின்ற ஒரு கட்சியை இங்க யாருமே பார்க்க முடியாதுங்க. தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட வந்து ஏன் இதே சொல்லிட்டு இருக்கோம்? அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழணும்னா நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானின் ஆட்சி ஒன்றுதான் இதற்கு முடிவு முடிவு முடிவு. அந்த முடிவு காலம் மிக விரைவில் வரப்போகுது. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.